ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்வேர்டு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து QE டெஸ்டிங் இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவால உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ஏபிஐ டெஸ்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணால் மட்டும் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு வேலை அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம், இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நோட்டீஸ் பீரியடு அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் சிவின்னு இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் சிட்டி, ஸ்டேட்டு, அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, பின்கோட், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் லெட்டரும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கவர் லெட்டர் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்லோட் கவர் லெட்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் கவர் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அக்ரின்னு இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்ட்ரு பண்ணி அன்லாக் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.